அன்பு வணக்கம் எல்லோருக்கும். இந்த காணொலி பதிவு செய்ய போகிற விஷயம் ஆடை சுதந்திரம் பற்றி. இது சொன்னோன்னே தெரியும், இது வந்து ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் மேல் ஜெண்டர். கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சீக்கிரம் ரெடி ஆகிடுவாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. சீக்கிரம் ரெடி ஆனாலும் நமக்கு அப்படி இல்லை. நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய வெரைட்டிஸ், ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம். ஆடை அப்படின்னு எடுத்தாலே சுதந்திரம்னு வரும்போது அதுக்கான அறிவுரைகளும் விளக்கங்கள் கொடுக்கறதும், இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது, ரூல்ஸ் சொல்கிறது, இது எல்லாமே நம்ம வந்து பெண்கள் நோக்கி தான் நகருது. அவங்களுக்கு தான் மையமாக வச்சுருக்கு. சிம்பிள், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காகத்தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். கரெக்ட். 2 பொண்ணுங்க அவங்க அப்பா கிட்ட கேட்ட மாதிரி, ஏன்பா ரொம்ப காஷியஸாக ரொம்ப கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லைன்னா தப்பாக பார்ப்பாங்கன்னு சொல்கிறீங்க, பார்வை தானே தப்பு, பதத்தானே மாற்றணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அப்பா சொன்னாராம், விலை மதிப்பில்லாத விஷயங்கள் எல்லாமேங்கிற ரகசியமாக தான் இருக்குது. கடலுக்கடியில் இருக்க முத்து மாதிரி, மண்ணுக்கீழிருந்து வர தங்கமும் வைரமும் மாதிரி, நீயும் விலை மதிப்பில்லாதவள் இல்லையா? ஸோ உன்னையும் ரகசியமாக பார்த்துக்கணும், உனக்கானவங்க கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னாராம். இது ஒரு பதில். பொண்ணுக்கு எப்படி நம்ம இவ்வளோ தூரம் சொல்லித்தரோமோ, இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோமோ, அதே மாதிரி பாய்ஸுக்கும் சொல்லித்தர வேண்டிய கட்டாயம், கடமை இந்த சொசைட்டிக்கு, குறிப்பாக பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. யாரையும் அணியிற ஆடையை மட்டுமே வச்சு அவங்கள தப்பாக பார்க்காத, தப்பாக யோசிக்காத, தப்பாக கமெண்ட் பண்ணாத. தட் இஸ் நாட் அட் ஆல் யுவர் ஜாப் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இங்கே இது பேசுகிறதுக்கு மேபி ஆடாக இருக்கலாம், பட் வெளியே எங்கேயும் அப்படி இல்லை. கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. பட் வி ஷுட் ஹேவ் அ கிளாரிட்டி. மற்ற மாநிலங்கள்லேயோ மற்ற நாடுகள்லேயோ அவங்க நின்று பார்க்குறதுக்கோ கவனிக்கிறதுக்கோ கமெண்ட் பண்ணுறதுக்கோ நேரம் இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. ஸோ உங்கள் நேரம் இருந்தால் தப்பு நடக்குமா, நேரம் இல்லாததான் அங்கே பிரச்சனையா, இப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. we need not to be smart on that, but we have to think as smart as possible, இல்லையா? ஸோ இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும், பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஷுட் பி லைட் இன் போத் த சைட், either a boy or a girl child. ஸோ அவங்களுக்கு 2 பேருக்குமே இந்த ஆடை சுதந்திரம் பற்றியும், ஒருத்தங்களை ஆடையை வச்சு மட்டுமே டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லித்தரணும்.